வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யாவும் செல்வியும் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இனியா ஹால் சோஃபால உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. மேக்கப் ஐட்டம் ஃபுல்லா டீப்பாயில கடப்பரப்பி வச்சிருக்காங்க. செல்வி தான் ரொம்ப கியூரியஸ் பர்சன் ஆச்சே. என்னக்கா இனியா பாப்பா ரொம்ப நேரமா மேக்கப் போட்டுட்டு இருக்குது அப்படின்னு கேட்க, ஃபைனல் ரவுண்டு காம்படிஷன்ல என்ன மேக்கப் போடுறதுன்னு இப்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கறாங்க பாக்யா. அப்போ இனியாவோட மொபைல் ரிங் ஆக, சொல்லுடின்னு எடுத்து வச்சுட்டு அந்த பக்கமா போறாங்க. பாரு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போயிட்டா. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவா அப்படின்னு பாக்யா சொல்ல, சிரிச்சுக்கிற செல்வி, அக்கா பின்னாடி பரன்ல ஏதோ ஜாமான் எடுக்கணும்னு சொன்ன அப்படின்னு செல்வி கேட்க, ஆமாமா எடுக்கணும் வா போலாம் அப்படின்னு பாக்யா முன்னாடி நடக்க பின்னாடி போறாங்க செல்வி. அப்போ மாடியில இருந்து இறங்கி வர மையோ அங்க இருக்க மேக்கப் ஐட்டம்லாம் பாக்குறாங்க. பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்கும் ஆசையா இருக்கு. உடனே கண்ணாடி எடுத்துக்கிட்டு மேக்கப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க கரெக்ட்டா லிப்ஸ்டிக்க போட்டு முடிச்சுட்டு அத சரி பண்ணிட்டு இருக்கப்ப, இனியா பேசி முடிச்சுட்டு உள்ளர வர்றாங்க. இத பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. "மயூ, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" இனியா வேகமா கேட்க, "அது" அப்படின்னு தடுமாறுறாங்க மயூ. ட்ரையல் பார்த்தது ஒரு பக்கம், ட்ரையல் பார்க்காதது இன்னொரு பக்கம்னு வச்சிருந்தேன். எல்லாத்தையும் கலைச்சிட்டியா நீ? அப்படின்னு கோபமா கேட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி ஈஸ்வரி வந்து நிக்கிறாங்க. "இல்லக்கா, கலைக்கலன்னு" மயூ சொல்ல, "கலைச்சிட்ட நீ. அது என்னோட லிப்ஸ்டிக். அதை ஏன் நீ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு இனியா கேட்க, "சாரிக்கா, நல்லா இருந்துச்சுன்னு எடுத்து போட்டு பார்த்தேன்" அப்படின்னு மயூ சொல்ல, "என்ன மயூ நீ? ஒருத்தர் யூஸ் பண்ற லிப்ஸ்டிக்க இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணலாமா? சொல்லு. என்னமோ போ" அப்படின்னு இனியா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. மயூ எந்த பதிலும் சொல்ல முடியாம நிக்க, "அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா உனக்கு? இப்படிதான் அடுத்தவங்க பொருளெல்லாம் எடுப்பியா? எல்லாம் பெரிய இவ மாரி பேசுவாள்ல உங்க அம்மா. இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு சொல்லிக் குடுக்கலையா? இப்படிதான் புள்ளைய வளர்த்து வச்சிருக்கறாளோ?" அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப ஹார்ஷா மயூவ திட்டிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த நேரம் பாக்யாவும் செல்வியும் வேலைய முடிச்சுட்டு வந்துடுறாங்க. "சாரி பாட்டி" அப்படின்னு மயூ சொல்ல, "ஒண்டு வந்தவனா அப்படி ஓரமா உட்கார்ந்திருக்கணும். இப்படி அதிகாரமெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு" ஈஸ்வரி சொல்றாங்க. "பாட்டி விடுங்க பாட்டின்றாங்க." இனியாவுக்கே ஒரு மாரி கொஞ்சம் சங்கடமாயிடுது. "என்னடி விடுறது? இதெல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்கலன்னா அவ்வளவுதான். அம்மாவும் மகளும் வந்தாங்க கிளம்பி. குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க" அப்படின்னு ஈஸ்வரி திட்டிட்டு இருக்க. முகம் சுண்டி போன மையோ அழ ஆரம்பிச்சிடுறாங்க. "என்னாச்சு அத்தன்னு?" பாக்யா கேட்க, "எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீ சொல்லிதான் கோபி அங்க போனா. இவளையும் அவ அம்மாவையும் இங்க கூட்டிட்டு வந்தா. நான் சொல்றத யாரும் கேட்கறதே இல்லன்னு" ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்த ராதிகா இதெல்லாம் பார்த்துட்டு பதறி அடிச்சு மகக்கிட்ட வர்றாங்க. "என்னாச்சு மயூன்னு?" கேட்டு மயுவோட தோள்ல தொட, உடனே அவங்க அழுதுகிட்டே ராதிகாவோட தோள்ல சாஞ்சிக்கிறாங்க. கோபியும் வந்து நின்னு இத பாத்துட்டு இருக்காரு. "ஆரம்பிச்சுட்டாங்கப்பா நாடகத்த" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "இனியா என்ன நடந்துச்சுன்னு?" பாக்யா கேக்குறாங்க. "ஒண்ணும் இல்லம்மான்னு" இனியா சொல்லிட்டு இருக்கும்போது, "இரு நான் சொல்றேன் இரு." இனியா மேக்கப் பொருள் எல்லாம் இங்க வச்சுட்டு கொஞ்சம் வெளியே போனா. உடனே இவ பாட்டுக்கு வந்து எடுத்துட்டா. எல்லா மேக்கப்பையும் எடுத்து முகத்துல போட்டுக்கிட்டு எதையோ கீழே போட்டு உடைச்சிட்டு, லிப்ஸ்டிக் எடுத்து சோஃபால போட்டு தேய்ச்சி என்னென்னமோ பண்ணிட்டா. நீ ஏகப்பட்ட பொய்யையும் சேர்த்து பில்டப் குடுக்குறாங்க ஈஸ்வரி. இனியாவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "இல்ல நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல" அப்படின்னு மயூ சொல்ல, அதிர்ச்சியாயி ராதிகா கோபியும் பாக்குறாங்க. வந்த இடத்துல கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கணும். அத விட்டுட்டு எதுக்கு இந்த வேலை? அதான் ஒரு ரூம் குடுத்துருக்காங்கல்ல, அங்கேயே இருக்க வேண்டியதுதானே, எதுக்கு ஹாலுக்கெல்லாம் வரணும் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோவமா சொல்ல, மயூ பாவமா நிக்கிறாங்க. "அம்மா என்னம்மா இது, சின்ன குழந்தம்மா, ஏதோ தெரியாத்தனமா போட்டு பார்த்திருப்பா. அதுக்கு நீ இப்படியா டென்ஷன் ஆவீங்க?" அப்படின்னு கோபி கேக்குறாரு. கொஞ்சம் கூட நன்றியே இல்லாத ஈஸ்வரி, "என்னடா குழந்தை, 14, 15 வயசு ஆகுது, அதுக்கேத்த விவரம் வேண்டாமா?" அப்படின்னு ஈஸ்வரி கத்திட்டு இருக்காங்க. இந்த மயுவால தான் அவங்க இன்னைக்கு ஜெயில்ல இல்லாம வெளியே இருக்காங்கன்றத துளி கூட நினைக்கல. "என்ன அத்த பேசிட்டு இருக்கீங்கன்னு?" பாக்யா கேட்க, "என் பொண்ணுக்கு விவரமெல்லாம் நல்லா தான் இருக்கு" அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. "அத்த விடுங்க, நீங்க உள்ள வாங்க" அப்படின்னு பாக்யா சொல்ல, "இன்னைக்கு இதெல்லாம் போட்டு உடைச்சா நாளைக்கு வேற எதையாவது போட்டு உடைப்பால்ல. தினம் ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு வருதுங்க" அப்படின்னு ஈஸ்வரி விடாம கத்திட்டு இருக்க. மயு அழுதுட்டு இருக்காங்க. "அம்மா சின்ன விஷயம் இது, விடுங்கம்மா" அப்படின்னு கோபி சொல்ல, "எதுடா சின்ன விஷயம்? இவ பண்ணது சின்ன விஷயமா? அங்க பாரு, இனியா முகமே வாடி போச்சு பாவம்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, கோபி இனியாவ பாக்குறாரு. "ஏன் மயூ, சும்மாவே இருக்க மாட்டியா? உனக்கு மேக்கப் பண்ண ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே? நான் உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேனா? எதுக்கு அடுத்தவங்க பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு ராதிகாவும் மயூவ திட்ட. பாவம் அந்த பொண்ணு ரொம்பவே கலங்கி போறாங்க. "எதுக்கு இப்ப மயூவ திட்டிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற பாக்யா. "இனியா உனக்கு ரூம் இருக்குல்ல, இதெல்லாம் அங்க வச்சு பண்ண மாட்டியா? ஹால்ல வச்சு தான் பண்ணுவியா?"
அப்படின்னு பாக்யா கேட்க, "இப்ப எதுக்கு இனியாவ திட்டுற?" அப்படின்னு ஈஸ்வரி குறுக்க வராங்க. "அத்தை இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன்ல" அப்படின்னு முகத்துல அடிச்ச மாரி சொல்றாங்க பாக்யா. "உன் திங்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு நீ மயுவ ஏதோ சொன்னியான்னு?" பாக்யா கேட்க, "அம்மா நான் திட்டலாம் இல்லம்மா, ஏன் எடுத்தேன்னு தான் கேட்டேங்கிறாங்க இனியா. உடனே டென்ஷன் ஆகுற ஈஸ்வரி, "இப்ப எதுக்கு இனியாவ திட்டுற நீ? எதுக்கு மிரட்டுறன்னு?" ஈஸ்வரி கேட்க, "ஐயோ அத்தை நான் மிரட்டலாம் இல்ல, கொஞ்சம் இருங்களேன் பேசிட்டு இருக்கேன்ல" அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா சொல்லிட்டு, "இவ உன் பொருளை எடுத்ததுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு பாக்யா கேட்க, "நான் ட்ரை பண்ண ப்ராடக்ட்ஸையும் ட்ரை பண்ணாததையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தேன், அது கலைஞ்சிருச்சு" அப்படின்னு இனியா சொல்ல, "நான் கலைக்கல, எடுத்ததை எடுத்த இடத்துலயே வச்சுட்டேன்" அப்படின்னு மயூ சொல்றாங்க. "முதல்ல எதுக்கு எடுக்கணும்?" அப்படின்னு ஈஸ்வரி மறுபடியும் ஆரம்பிக்க, "அத்தை ப்ளீஸ் இருங்க, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல" அப்படிங்கிற பாக்யா இனியா கிட்ட திரும்பி, "அவ கலைக்கலையாமே, எடுத்ததை எடுத்த இடத்துலயே வச்சுட்டாளாம், வேற என்ன பிரச்சனைன்னு?" கேக்குறாங்க பாக்யா. "அம்மா என் லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா, ஒருத்தர் யூஸ் பண்ற லிப்ஸ்டிக்கை இன்னொருத்தர் யூஸ் பண்ணலாமா? அது தப்பு தானேன்னு?" இனியா கேக்குறாங்க. "சரி, ஜெனியோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ண மாட்டியா?" பாக்யா கேட்க, "பண்ணுவேன் தாங்கிறாங்க இனியா. "அப்புறம் உன்னோட இத மையு யூஸ் பண்றதுல மட்டும் உனக்கு பிரச்சனையா? ஷேர் பண்ண மாட்டியான்னு?" பாக்யா கேட்க, "மா பண்ணுவேன் தாம்மா, நான் அவகிட்ட சாதாரணமா தான் சொன்னேன், பாட்டி தான் கோவமா பேசுனாங்கன்னு" போட்டு உடைச்சிடுறாங்க இனியா. "ஓஹோ, இப்ப கடைசியில நான் தான் கெட்டவள் ஆயிட்டேன், அப்படிதானே? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு ஈஸ்வரி ஹை பிச்சில கத்திட்டு இருக்காங்க. இங்க யாரும் கெட்டவங்க இல்ல, நடந்தது ரொம்ப சின்ன விஷயம், பசங்களுக்குள்ளேயே பேசினா சரியாயிடுற விஷயம், எதுக்கு இடையில புகுந்து அத பெருசாக்கணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, "அப்ப பிரச்சனைய நான் பெருசாக்குறேனா?" அப்படின்னு ஈஸ்வரி சண்டைக்கு தயாராக, "ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அத்த, பிரச்சனை உங்கள பத்தினெல்லாம் கிடையாது, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேன்" அப்படின்னு பாக்யா சொல்ல, ஈஸ்வரிக்கு முகமே மாறி போயிடுது. மயு கிட்ட வர்ற பாக்யா, "இதோ பாரு மயு, அழக்கூடாது, இத பாரு இனியாக்கா காம்படிஷன்லால கொஞ்சம் டென்ஷனா இருக்கா, அதனாலதான் உன்கிட்ட படபடன்னு பேசிட்டா, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, சரியா?" அப்படின்னு அவங்க கன்னத்தை தடவி கொடுத்து ஆறுதல் பண்றாங்க. "அழக்கூடாது சரியான்னு?" பாக்யா கேட்க, சரின்னு தலையாடுறாங்க மயு. ராதிகா ரொம்பவே சங்கடத்துல நிக்கிறாங்க. "இனியா, ஒருவேளை நீ மயு கிட்ட கோவப்படுற மாதிரியோ வருத்தப்படுற மாதிரியோ பேசியிருந்தா, உனக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா நீ சாரி கேளுங்கிறாங்க பாக்யா. "சாரி எல்லாம் எதுக்குங்கன்னு?" ராதிகா சொல்ல, "என் பேத்தி எதுக்கு கண்டவங்க கிட்ட எல்லாம் சாரி கேட்கணும்னு?" மறுபடியும் ஈஸ்வரி ஆரம்பிக்கிறாங்க. "அம்மா" அப்படின்னு கோபி ஒரு பக்கமும், "அத்தை நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேன் இனியா" அப்படின்னு சொல்ல, "சாரி மயுங்கிறாங்க இனியா. "பரவாயில்லக்கா" அப்படின்னு மயு சொல்ல, "ஓகே ப்ராப்ளம் முடிஞ்சதுன்ற மாதிரி கொஞ்சம் சிரிக்கிறாரு கோபி. "நீயும் அடுத்தவங்க பொருளை கேட்காம எடுக்கிறது தப்பு தானே மயு?" அப்படின்னு ராதிகா கேட்க, "ஆமான்னு" மயு தலையாட்டுறாங்க. "குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க" அப்படின்னு பாக்யா சொல்ல, "யாரா இருந்தாலும் கேட்காம எடுக்கிறது தப்பு தானே" அப்படின்னு ராதிகா சொல்ல, "பெரியவங்களே தப்பு பண்றாங்க, வயசுக்கேத்த பக்குவம் இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு" சொல்ல, ஈஸ்வரிக்கு சாட்டையால் அடிச்ச மாதிரி இருக்கு. டென்ஷன் ஆகி, "அப்போ என்னதான் சொல்றியா?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "உங்கள நான் ஏன் அத்தை சொல்ல போறேன், நான் பொதுவா தான் சொன்னேன்" அப்படிங்கிற பாக்யா. ராதிகா விடுங்கங்கிறாங்க. இனியா சாரி கேட்கும்போது மயுவும் சாரி கேட்டுதான் ஆகணும். "மயு நீ சாரி கேளுன்னு" ராதிகா சொல்ல, "அக்கா சாரிக்கான்னு" மயு சொல்ல, "இட்ஸ் ஓகே மயு" அப்படின்னு இனியாவும் சொல்றாங்க. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. "இனியா நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போமா, போ" அப்படின்னு பாக்யா சொல்ல, இனியா பேக் எடுத்து திங்ஸ் எல்லாம் உள்ளர வைக்கிறாங்க. "மயு நீயும் ரூமுக்கு போங்கிறாங்க" ராதிகா. "ம்" அப்படின்னு சொல்லி மயு திரும்ப, "இரு இரு, இப்ப பண்ண மாதிரி இனிமே பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்னு?" ஈஸ்வரி கேக்குறாங்க. "அத்தை போதும், மயு நீ ரூமுக்கு போமா" அப்படின்னு பாக்யா சொல்லிட, ஈஸ்வரி அடங்கிக்கிறாங்க. மயு கிளம்பிடுறாங்க. மயு முன்னாடி போக இனியா பின்னாடியே போயிடுறாங்க. திரும்புற ஈஸ்வரி, "கோபி நீ என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லல, இனியா விஷயத்துல எனக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையா?" அப்படின்னு பையன்கிட்ட கேக்குறாங்க. "இல்ல" அப்படின்னு கோபி ஆரம்பிக்க, 2 சின்ன பசங்க சண்டையில அக்கறைங்கிற பேர்ல நுழைஞ்சு குழப்பறத விட ஒதுங்கியே இருக்கலாம் அத்தை அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபி நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிறாரு. ஈஸ்வரி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. "அப்போ நான் குட்டைய குழப்புறேன் அப்படிதானே?" அப்படின்னு அடங்கவே மாட்டேன்னு பேச, "அத்தை நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல" அப்படிங்கிற பாக்யா. எப்படியாவது இவங்க வாய மூடணுமேன்னு, "அத்தை உங்க சொந்தக்கார பொண்ணு கல்யாணிக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு சொன்னீங்களே" அப்படின்னு சொல்ல, யோசிக்கிற ஈஸ்வரி, "நான் சொன்னேனான்னு?" கேக்குறாங்க. "ஆமா அத்தை, ஏதோ காசு வட்டிக்கு விட்டது, அத பத்தி பேசணும்னு சொன்னீங்களே" அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் மறந்துட்டு, "ஆமால்ல நான் மறந்தே போயிட்டேன், தள்ளிடான்னு" கோபிய தள்ளி விட்டுட்டு போறாங்க ஈஸ்வரி. "சாரி ராதிகா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேங்கிறாங்க பாக்யா. ராதிகா பரவாயில்லன்னு சொல்ல, பாக்யா திரும்புறாங்க. "பாக்யா ஒரு நிமிஷங்கிறாரு கோபி. ஃபன்டாஸ்டிக், எவ்வளவு ஈஸியா அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண, உன்னோட ப்ராப்ளம் சால்விங் சென்ஸ பார்த்து அப்படியே மிரண்டு போயிருக்கேன், ஃபன்டாஸ்டிக். ஏய், இனியாமாவையும் ஹர்ட் பண்ணாம, மயுக்குட்டியையும் ஹர்ட் பண்ணாம, எல்லாத்துக்கும் மேல அம்மா பண்ண தப்ப அவங்களுக்கு நாசூக்கா புரிய வச்சு அவங்கள மெதுவா அப்படியே அடக்கிட்ட பாரு, இது பெரிய விஷயம் பாக்யா, ட்ரூலி"
எக்ஸ்ட்ராடினரி இல்ல ராதிகா? இஸ்ன்ட் இட் ஃபண்டாஸ்டிக் கிரேட் நோ அப்படின்னு கேட்க ஆமா பாக்யா எப்போதுமே கிரேட் தாங்கிறாங்க ராதிகா. பாக்யா ராதிகா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்க ராதிகா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஃபண்டாஸ்டிக் பாக்யான்னு கிளாப் பண்ற கோபியும் அங்க இருந்து போயிடுறாரு. எல்லாரும் போயிட்டு அங்க பாக்யாவும் செல்வியும் மட்டும் நிக்கிறாங்க. ஏங்கா பல வருஷமா வீட்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நீ இப்படிதான் சரி பண்ணிட்டு இருக்கிற, அதெல்லாம் இப்பதான் கோபி சார் கண்ணுக்கு தெரியுது போல அப்படின்னு செல்வி சொல்ல வேலையை பார்க்கலாம் வாடி சும்மா அப்படின்ட்டு பாக்யா திரும்ப செல்வியும் பின்னாடியே போறாங்க. வாசல்ல எதையோ காய வச்சுட்டு என்னடி சரியா காயவே இல்லைன்னு செல்வி கிட்ட பாக்யா கேட்க அக்கா இதுக்கு வெள்ளை துணியை விரிச்சு போட்டு காய வச்சிருக்கலாம்க்கா, தண்ணிய பூரா உறிஞ்சிருக்குங்கிறாங்க செல்வி. அப்படியா சொல்ற, சரி அப்படியே பண்ணிடலாங்கிறாங்க பாக்யா. ஹாலுக்கு வந்த ராதிகா ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ண சின்னாஞ்சிருக்கே என்ற பாட்டு ஓடுது. ராதிகா டிவி பார்த்துட்டு இருக்க பாக்யாவும் செல்வியும் திரும்பி பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தத பாக்குற ராதிகா ஐயோ சாரி டிஸ்டர்பா இருக்கான்னு கேக்குறாங்க. இல்லங்க நீங்க பாருங்கங்கறாங்க பாக்யா. ரூம்ல படுத்திருக்க ஈஸ்வரிக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. யாரு இவ்வளவு சத்தமா பாட்டு வச்சிருக்கிறது? இனியாவா தான் இருக்கும்னு நினைக்கிறவங்க இனியா அப்படின்னு கூப்பிடுறவங்க ஆமா அந்த டிவி சத்தத்துல ஏன் சத்தம் எங்க கேட்க போகுதுன்னு எழுந்து வர்றாங்க. வேகமா வெளியே வர்றவங்க அங்க ராதிகா உட்கார்ந்து இருக்கத பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டு பாட்டை நீ மட்டும் கேட்க போறியா பக்கத்து தெருவுல இருக்கவங்களும் கேட்க போறாங்களான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. எனக்கு தான் போட்டிருக்கேன்னு ராதிகா சொல்ல பக்கத்துல தானே இருக்க, அப்புறம் எதுக்கு இவ்வளவு சத்தமா வச்சிருக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சவுண்ட் அதிகமா இருக்குன்னா சவுண்ட குறைக்க சொல்லுங்க, அதை விட்டுட்டு ஏன் ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராதிகா உட்கார்ந்துகிட்டே கேட்க சவுண்ட குறை அப்படின்னு ஈஸ்வரி கத்த சவுண்ட குறைக்கிறாங்க ராதிகா. சேன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க ஈஸ்வரி. வாசப்படியில உட்கார்ந்துருக்க பாக்யாவும் செல்வியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ரூம்குள்ள வந்த ஈஸ்வரி டென்ஷனா உட்கார்ந்துகிட்டு ஏன் முன்னாடி இவ்வளவு அதிகாரமா உட்கார்ந்துருக்கா, விடக்கூடாது இவளை இத்தோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் வெளியே வர்றாங்க. ராதிகா கையில இருந்த ரிமோட்டை புடிங்கி டிவியை ஆஃப் பண்ணிட்டு ரிமோட்டை கீழே வைக்கிறாங்க. சவுண்ட குறைக்க சொன்னீங்க நானும் குறைச்சிட்டேன், அப்புறம் எதுக்கு டிவி ஆஃப் பண்ணீங்கன்னு ராதிகா கேட்க ஆ என்ன சத்தமா பேசுற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க சத்தமா எல்லாம் நான் பேசல, எதுக்கு டிவியை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னு கேக்குறேங்கிறாங்க ராதிகா. நீ டிவி பாக்குறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க ராதிகா. என் வீட்டுல எப்படி சட்டமா உட்கார்ந்து நீ டிவி பாப்ப, அந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க உலர வந்து நிக்கிற பாக்யா கிட்ட ஏன் பாக்யா பேயிங் கெஸ்டுக்கு டிவி பாக்குற உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க இருக்குங்கிறாங்க பாக்யா. நீங்க தாராளமா டிவி பாக்கலாம்னு அவங்க சொல்ல பாத்தீங்களா வீட்டோட ஓனரே சொல்லிட்டாங்க அப்படின்னு ராதிகா ஈஸ்வரிய பார்த்து சொல்ல அப்போ இந்த வீட்ல எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்ல, அவங்க தான் வாடகை வாங்குறாங்க, அவங்களே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நான் டிவி பார்க்க தான் செய்வேங்கிறவங்க ரிமோட் எடுத்து மறுபடியும் டிவி ஆன் பண்ண ஏய் ரிமோட்டை குடு குடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கோபி படியில இறங்கி வர்றத பார்த்த உடனே ராதிகா சவுண்ட குறைச்சிட்டு இதோ இப்ப ரிமோட் நல்லா ஒர்க் ஆகுது பாருங்களேன் இந்தாங்க அப்படின்னு ஒரு விஷம சிரிப்போட குடுக்கறாங்க. பாக்யா ஒரு பக்கம் அதிர்ந்து போய் நிக்க எந்திரிச்சு நின்னு நம்ம கிட்ட குடுக்கறாளேன்னு திகைச்சு போன ஈஸ்வரி அப்படியே நிக்க இந்தாங்க பாருங்களேன்னு ரிமோட் அவங்க கையில வைக்கிறாங்க ராதிகா. பக்கத்துல வர்ற கோபி என்னமான்னு கேட்க பேட்டரி காலி ஆயிடுச்சு கோபி, அது தெரியாம ரிமோட் ஒர்க் பண்ணலன்னு சொல்லி உங்க அம்மா கத்தி ஊரையே கூட்டிட்டாங்க அப்படின்னு பிளேட்டை டப்புன்னு திருப்பி போட ஓ அப்படியான்றாரு கோபி. பாக்யாவை பார்த்து கண்ணடிக்கிறாங்க ராதிகா. ஆமா கிளவுட் கிச்சன் விஷயமா ஒருத்தரை மீட் பண்ணணும், நான் போயிட்டு வந்துடுறேம்மான்னு கோபி சொல்ல இப்ப எதுக்குடா நீ வெளியே போற அப்படின்னு கேட்க அதான் சொன்னேனேம்மா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தே ஆகணுமாங்கிறாரு கோபி. நீ எங்கேயும் போகாத கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஒன்னும் ஆகாதுமா பயப்படாதீங்க, ஒரு மணி நேரத்துல வந்துடுறேம்மா அப்படின்னு கோபி சொல்ல சரி நீ எப்படி போவன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. ஏன் கார்ல தான் கோபி சொல்ல நீ வண்டி ஓட்டவே கூடாது, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், நான் செலியனுக்கு போன் பண்ணி அவனை வர சொல்றேன், அவன் வந்து உன்னை கூட்டிட்டு போகட்டுங்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா அவன் ஏதாவது வேலையில பிஸியா இருப்பாமா, அவனை எதுக்குமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கோபி சொல்றாரு. இதுல என்னடா தொந்தரவு இருக்கு, இரு நான் போன் பண்றேன் அப்படின்னு போன் எடுக்க ரூம்குள்ள போறாங்க. எந்த ஏரியாவுக்கு போகணும்னு ராதிகா கேக்குறாங்க. பக்கத்துல தான் பழவந்தாங்கல் பக்கத்துல அப்படின்னு கோபி சொல்ல இதுக்கு செடியனை கூப்பிடுறீங்களா அப்படின்னு ராதிகா கேட்க நான் எங்க கூப்பிட்டேன், அம்மா தான் கூப்பிட போயிருக்காங்கங்கிறாரு கோபி. என்ன பண்ண சொல்றேன்னு கோபி கேட்க சரி நான் வர்றேன் உங்க கூட அப்படின்னு ராதிகா சொல்ல பட் உனக்கு ஆபீஸ் ஒர்க் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு கோபி. இல்ல நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்ல யூ ஜஸ்ட் வெயிட் நான் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோபி திரும்ப நீங்க என்ன குழந்தையா எல்லாத்துக்கும் அம்மா கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறதுக்கு அப்படின்னு ராதிகா கேட்க பாக்யாவும் செல்வியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்க தேவையில்லாம ஒரி பண்ணுவாங்க, டென்ஷன் ஆகுவாங்க, செலியனை வேற கூப்பிட போயிருக்காங்கிறாரு கோபி. அதெல்லாம் இருக்கட்டும் கோபின்னு ராதிகா சொல்ல
ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் ராதிகாங்கிறாரு கோபி. அப்புறம் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. உங்கள போக விட மாட்டாங்க. நீங்க வாங்க போலாம். வாங்க, வாங்க அப்படின்னு கோபியோட கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு ராதிகா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. செழியா அப்படின்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்க அம்மி அப்படிங்கிற கோபிய தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க ராதிகா. டேய் ஃப்ரீயா இருக்கியா இப்ப? சரிடா கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருன்னு பேசிக்கிட்டே கோபிய தேடி ஹாலுக்கு வர்றாங்க ஈஸ்வரி. அங்க பையனை காணோன்னதும் கோபி, கோபி எங்க போனா அப்படின்னு இப்படி இப்படின்னு பாத்துட்டு பாக்யா கோபி எங்கன்னு கேக்குறாங்க. வெளிய போயிட்டாருன்னு சிம்பிளா பாக்யா சொல்றாங்க. தனியாவான்னு ஈஸ்வரி கேட்க, இல்ல அவர் ஒய்ஃபோட அப்படின்னு பாக்யா சொல்ல நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காங்க செல்வி. நான் செழியன்கிட்ட பேசிட்டு வர்றதுக்குள்ள அவ அவனை கூட்டிட்டு போயிட்டாளா? எவ்வளவு திமிர் இருக்கணும், அவ யார் அவன் கூட போறதுக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அவங்க அவர் ஒய்ஃப் அத்த. எத்தனை தடவை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு பாக்யா கேட்க, அவன் கூட போனாலே அவனுக்கு ஏதாவது ஆயிடும்னு நான் எத்தனை தடவை உனக்கு ஞாபகப்படுத்துறது? இன்னைக்கு அவ வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற ஈஸ்வரி கடுப்பா உள்ளர போக பாத்துக்கிட்டு இருக்காங்க பாக்யா. ஈஸ்வரி படு டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்களோட ரைட்ல இனியாவும் லெஃப்ட்ல செலியன்னு உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்துல ஜெனி நிக்கிறாங்க. விடுங்க பாட்டின்னு செலியன்னு சொல்ல, எப்படிடா விடுறது? அவ எப்படிடா கோபிய கூட்டிட்டு போவா அப்படிங்கிறாங்க. பாட்டி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாதானே பிரச்சனை, வெளியே தானே போயிருக்காங்க, விடுங்க பாட்டி. இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்கன்னு செலியன் கேக்குறாரு. அவன் கூட எங்க போனாலும் பிரச்சனை தான்டா, நீ நாளையில இருந்து வீட்டுல வச்சு வேலை பாரு அப்படின்னு பாஸ் மாதிரி செலியனுக்கு ஆர்டர் போட, சரிங்க பாட்டின்னு அவரும் தலையாட்டுறாரு. ஏங்கா நடந்தது ஒரு விஷயம்னு பஞ்சாயத்து பண்றதுக்கு பேர பிள்ளைங்கள எல்லாம் வர சொல்லி இருக்குது உன் மாமியா அப்படின்னு செல்வி பாக்யாட்ட கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் கிச்சன்ல ஏதோ பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எழிலும் அமிர்தாவும் சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. அண்ணே அப்படின்னு ஆசையா கூப்பிட்டுட்டு இனியா போக, ஏய் லட்டு அப்படின்ற எழிலோட குரல் கேக்குது. உடனே பாக்யா ரொம்ப சந்தோஷமா, ஏய் எழிலு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர, அம்மா அப்படின்னு அம்மாவோட கைய பிடிச்சுக்கிறாரு எழிலு. டேய் வாடா வாடா வா அமிர்தா அப்படிங்கிற பாக்யா. நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க 2 பேரையும். நல்லா இருக்கோம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு 2 பேரும் கேக்குதுங்க. அமிர்தா பாப்பா நல்லா இருக்கீங்களான்னு செல்வியும் கேக்குறாங்க. என்னடா செலியா வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க தலையாட்டுறாரு செலியன். என்ன ஈசு உம்முன்னு இருக்க, என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு எழில் கேட்க, யாருக்கிட்டடா கொட்டலான்னு காத்துட்டு இருக்க ஈஸ்வரி. டேய் எழிலு நீயே இந்த அநியாயத்தை கேளுடா, இந்த ராதிகா இருக்கால அவ கோபியோட வெளியே போயிருக்காடா அப்படின்னு ஈஸ்வரி பொறுமைகிட்டு சொல்ல, சரி அதுக்கு என்ன இப்போன்னு சாதாரணமா கேக்குறாரு எழில். அதுக்கு என்னவா, அவ கூட போனாவே அவனுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஒண்ணும் ஆகாது பாட்டி வந்துருவாங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. நீ சொல்லுவ, கோபி என் பையனாச்சே, இன்னைக்கு அவன் வரட்டும், 2ல 1 பார்க்காம நான் விட போறது இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு நினைக்கிற பாக்யா, நான் போய் எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேங்கிறாங்க. வான்னு செல்விய கூட்டிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஆமா ராதிகா, நீ சொன்ன மாதிரியே அந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிருக்கலாம்ல, ரொம்ப கரெக்டா சொன்னேன்னு ராதிகா கூட பேசிக்கிட்டே கோபி வர்றாரு. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அவங்க 2 பேரும் வர்றத பாக்குறாங்க. 2 பேரும் படியேறி உள்ளர வர்றாங்க. எழில் அமிர்தா எப்பமா வந்தீங்க அப்படின்னு கோபி கேட்க, இப்பதாங்கிறாங்க அமிர்தா. எழில் எப்படிடா கண்ணா இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்க, தலையாட்டுறாரு எழில். செலியனுக்கு போன் பண்ண போன கேப்ல நீ இவனை கூட்டிட்டு போயிட்டியா அப்படின்னு ஈஸ்வரி ராதிகா கிட்ட பாய, ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் நானே கூட்டிட்டு போயிட்டேங்கிறாங்க ராதிகா. எப்படி போனாரோ கோபி, நான் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன், நீங்க பயப்படாதீங்கங்கிறாங்க ராதிகா. அடுத்து யாரும் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி சார் போஸ்ட்ங்கிற வாய்ஸ் கேக்குது. செலியன் எழுந்து போய் நிக்கிறாரு. இங்க பாக்யலட்சுமிங்கிறது அப்படின்னு போஸ்ட்மேன் கேட்க, எங்க அம்மா தாங்கிறாரு செழியன், அவங்களுக்கு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, குடுங்கங்கிறாரு செழியன். அத கையில வாங்குற செழியன் அவங்க அம்மாவை பார்க்க அவர் முகத்துல கொஞ்சம் அதிர்ச்சி தெரியுது. எல்லாருமே திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. சார் இதுல கொஞ்சம் சைன் பண்ணுங்கன்னு போஸ்ட்மேன் கேட்க, ஏனாவோ வாங்குற செழியன் மறுபடியும் ஒரு தடவை உள்ளர பார்த்துட்டு சைன் பண்றாரு. என்னடா அப்படின்னு உள்ளர வர செழியன் கிட்ட பாக்யா கேட்க, அம்மா உனக்கு தான் கோர்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு செழியன் சொல்ல, எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்ன வந்திருக்கு, என்ன புது பிரச்சனைங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.